Hello friends, so welcome to new video series. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரூபி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், ஸோ எப்போ இருந்து இருக்கு, இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இதோட ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூபியோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபி அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டைனமிக் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னா நமக்கு எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ நம்ம எதுக்கும் பே பண்ண தேவையில்லை, எல்லாம் சோர்ஸ் கோட் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்து அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், என்கேப்சுலேஷன், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெஃப்ளெக்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபங்க்ஷன் ரன் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்கோப்பில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எனக்கு தெரியணும். அதை வந்து நான் ரன் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற லாங்குவேஜஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் நேமை டைப் பண்ணி ஒரு வேரியபிளை வந்து அசைன் பண்ணி, எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கீவேர்ட் போட்டுட்டு நேம் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கணும். பட் ரெஃப்ளெக்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரன் டைம்ல நம்ம அந்த மெத்தட் நேம் வச்சு நம்மளால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதான் ரெஃப்ளெக்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்ல் அப்படிங்கிற லாங்குவேஜ், ஸ்மால் டாக் அப்படிங்கிற லாங்குவேஜ்லாம் பார்த்துருப்போம். ஸோ சிமிலராக தான் இருக்கும் அதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் ஆன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம இந்த ரூபியை வந்து மேக்லேயோ இல்லை விண்டோஸ்லேயோ இல்லை யூனிக்ஸில் எல்லா வெர்ஷன்ஸ்லேயும் நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஸோ தட் இது எல்லா ரன்ஸ் ஆன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லி ஓவோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஓவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லி ஓவோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரிதிங் எல்லாமே ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருந்தாலும் பட் இந்த ஸ்ட்ரிங் இதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ரூபியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் ஒரு நம்பராக இருந்தாலும் எல்லாமே ஆப்ஜெக்ட். எப்படி வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மெத்தட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ ஈக்குவல் டு நியூ கிளாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது அந்த ஏ அப்படிங்கிறது கிளாஸோட ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ்லாம் நம்ம ஏ டாட் சம் மெத்தட் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இதில் ஸ்ட்ரிங்கோ இல்லை நம்பரோ வந்து ஏதாவது டிக்ளேர் பண்ணிடணும். அந்த நம்பருக்கு வந்து எப்படி ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ஒரு சின்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஆப்ஜெக்டாக தான் நம்மளுக்கு கன்சிடராக இருக்கும். ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஓல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1990 வந்து இது டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இது யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஹிஹிரோ மாட்சுமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மில் மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜப்பானில் வந்து 1990s அந்த டைமில் டெவலப் பண்ண லாங்குவேஜ். ஸோ 1990 ரிலீஸ் ஆகல, அந்த டைமில் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ண லாங்குவேஜ் 1990s. ஸோ இது பேர்ல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாய் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் பைத்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாது. ஸோ இந்த மார்ட்ஸுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வேணும். லைக் இந்த கம்ப்ளீட்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ்ல எனக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஸோ ப்ரோக்ராமர்ஸுக்கு வந்து டெவலப் பண்ணுறது லாஜிக் திங்க் பண்ணுறதை விட, ஸோ ஐ மீன் அப்ளிகேஷன் லாஜிக்கை திங்க் பண்ணும். பட் சின்டாக்ஸில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜ் ஈஸியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். பட் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் அந்த டைமில் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூபி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவர் ரெக்யர் பண்ண ஃபீச்சர்ஸ், அவர் கேட்டிருந்த அவருக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸையும் வச்சு நம்மளுக்கு இந்த ரூபி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அவரே டெவலப் பண்ணியிருந்தாரு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 0.95 ரூபி 0.95 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து 1995 நம்மளுக்கு டிசம்பர் 21 அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வித்தின் நெக்ஸ்ட் 2 daysலேயே பார்த்தீங்கன்னா 3 more வெர்ஷன், அதுக்கப்புறம் அதோட அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி நம்மளுக்கு மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2001 தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரூபி ப்ரோக்ராமிங் ரூபி அப்படிங்கிற புக்கு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரூபி வந்து ரொம்பவே வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2005 வந்து ரூபி ஆன் ரெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரூபியில் பில்ட் பண்ண ரூபியோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரூபி ஆன் ரெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக வந்து நம்மளுக்கு கெயின் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரூபி வந்து இன்னும் ரொம்ப பாப்புலர் ஆகி ஸோ ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ இந்த ரூபி ஆன் ரெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கம்பெனிஸில் இந்த ரூபி ஆன் ரெயில்ஸ் தான் இன்னும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு
ஒரு பெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரூபி ஆன் ரெயில்ஸ். இந்த ரூபி ஆன் ரெயில்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து ரூபியில் வந்து 2005ல் பில்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ரூபி வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆனது. இது ஓல்டு லாங்குவேஜ், ஸோ இப்போ வந்து அவுடேட் ஆயிடுச்சு அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ ரூபி ஆன் ரெயில்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்டில் இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கோட் வச்சிருக்காங்க, கோட் பேஸ் வச்சிருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம். இன்னும் புது கம்பெனிஸ் வர்றதும் நிறைய வந்து இந்த ரூபி ஆன் ரெயில்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ல பார்த்தீங்கன்னா 2008ல் வந்து ரூபி 1.8.7 ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் வந்து ரொம்பவே ரூபி ஆன் ரெயில்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப ஒரு ப்ளூமிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேக்ல கூட டிஃபால்ட்டாக வர ரூபியை வந்து பில்டின் இதை வந்து ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸாக வந்து இந்த ரூபி வந்து அந்த டைமில் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ நம்ம ஒரு சின்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணாலும் அது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு கோடுக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன். ஸோ நம்ம எப்படி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இல்லைன்னா வேரியபிள் மெத்தட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணுற எல்லா கோடுக்குமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து ரிமூவ் பண்ணுறதோ இல்லை ரீடிஃபைன் பண்ணுறதோ இல்லை எக்ஸிஸ்டிங் பார்ட் கூட நம்ம ஆட் பண்ணணும்னாலும் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம், எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து தெரியும். ஸோ மிக்ஸின் அப்படிங்கிற ஒரு புது வேர்டு. ஸோ மிக்ஸின் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரூபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூபியில் கிளாஸ் மோட்டில் மாடியூல்ஸும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ மாடியூல்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம ஃபர்தராக பார்ப்போம். பட் மாடியூல்ஸில் வந்து மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட் மெத்தட்ஸ் மட்டும் ஹெல்ப்பர் மாதிரி நம்மளுக்கு அந்த மாடியூல்ஸில் வந்து மெத்தட்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடியூலை வந்து கிளாஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி ஸோ அந்த கிளாஸ்ல நம்ம இந்த மாடியூல்ல டிக்ளேர் பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னும் நம்மளுக்கு அது இல்லாமல் நிறைய ஃபிளெக்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் மிக்ஸின் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து விஷுவல் அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரூபி வந்து இங்கிலீஷ் கீவேர்ட்ஸ் சம் பங்க்சுவேஷன்லாம் யூஸ் பண்ண டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து வேரியபிள் டெக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடையாது, அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டைனமிக் டைப்பிங் டக் டைப்பிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ரூபி டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ நம்ம பண்ணுற ப்ரோக்ராமிங் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து கம்பைல் ஆகிட்டு வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. பட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் டைமில் இந்த கிளாஸ் மாடியூல் எல்லாமே நம்மளுக்கு இந்த மெத்தட் டெஃபினிஷன் எல்லாமே பில்ட் பண்ணுறது வந்தீங்கன்னா ரன் டைமில் தான் நம்மளுக்கு பில்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இது வந்து லூஸ்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லூஸ்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா அதில் வந்து இன்டிஜர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அதில் இன்டிஜர் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன டைப் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதை சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ அது ஹோல்ட் பண்ணுறது வந்து டைப் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு மெத்தட் கால் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் ஒரு மெத்தட் கால் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டோட டைப்பை வந்து நம்மளுக்கு பார்க்காது, அந்த மெத்தட் நேமை மட்டும் தான் பார்த்து அந்த மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் டக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபீச்சர் எங்கே இந்த டக் டைப்பிங்கோ இல்லை டைனமிக் டைப்பிங்கோ எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கிளியராகவே பார்ப்போம். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன், ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கும் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்பேஜ் கலெக்டர் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே தெரியும். ஸோ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கோப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கார்பேஜ் வந்து அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஃபர்தராக யூஸ் பண்ணக்கூடாது, மெமரியை வந்து ஃப்ரீ அப் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கார்பேஜ் கலெக்டர் வந்து அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி போர்ட்டபிள், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கீவேர்ட்ஸ் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கான்ஸ்டன்ட் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு பைத்தானில் ரூபிலலாம், ஸோ பைத்தானில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ரூபி மெத்தட்டும் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் நேமில் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் நேம் வந்து எண்டிங் வித் கொஷின் மார்க் ஆர் எக்ஸ்கிளமேட்டரி மார்க் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஃபங்க்ஷன் ஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஏ கொஷின் மார்க் அப்படின்னு போடலாம். ஸோ இல்லை ஃபங்க்ஷன் ஏ எக்ஸ்கிளமேட்டரி மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு இது இந்த கன்வென்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் வந்து ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஷின் மார்க்கில் இருக்கும். அந்த மெத்தட் வந்து
ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஸோ இது வந்து கன்வென்ஷன் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ தட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இதுதான் பண்ணுது அப்படிங்கிறது நேமோ இல்லை அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்டேஷனோ பார்க்கவே நம்ம டேரெக்டாக அந்த மெத்தட் நேமை பார்த்தே நம்ம வந்து அந்த எண்டிங் வித் கொஸ்டின் மார்க்னா இட்ஸ் கோனா ரிட்டர்ன் சம் ஆன்சர் ஃபார் தட் மெத்தட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் மெத்தட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து ப்ரீ ஆப்ஜெக்ட் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து அவைலபிள் ஒன்லி ஆன் ஆப்ஜெக்ட் யூ டிஃபைன் இட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறக்குள்ள மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து மிஸ்ஸிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரூபி வந்து மிஸ்ஸிங் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம எந்த மெத்தட் இல்லையோ அந்த மெத்தட்ல வந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கோம். ஸோ அது மிஸ்ஸிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபி வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இப்போ லோவர் கேஸும் டிஃப்ரெண்ட் கேஸில் இருக்கிற மெத்தட் நேமோ இல்லை வேரியபிள் நேமோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரீட்டட் வித் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும் ரூபி. ஸோ இதில் வந்து ஃபீச்சர்ஸு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூபி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நம்ம எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த ரூபியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிளான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப பேசிக்காக ஒரு 1 or 2 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு சின்ன கேம் மாதிரி எடுத்துட்டு அந்த கேம் வச்சு ஃபர்தராக வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த கேமை பில்ட் பண்ணும்போது அதுக்குள்ள என்னெல்லாம் தேவையோ அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பேசிக்காக இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும் இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பார்க்கறத விட ஸோ ஒரு யூசர்ட் இருந்து இன்புட் வாங்கி அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கேம் மாதிரி எடுத்துட்டு அந்த கேமுக்கான ஒர்க் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரியறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூபியோட ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸில் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம ரூபி வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ நம்ம ரன் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ ரூபி ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ரூபி -v அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதோட ரூபியோட வெர்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி நம்மளுக்கு ரூபி இருக்குது. இல்லைனா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் நியூ வெர்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக எதுவும் ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்னு கேட்டால் நம்ம வந்து மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டூல் வந்து RVM இருக்கும், ரூபி விர்ச்சுவல் மிஷின் ரூபி வெர்ஷன் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த RVM வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அதோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லினக்ஸ் யூனிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த RVM வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஈஸியாக டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த RVMல போயிட்டு அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணாலே போதும். விண்டோஸ்க்கு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரூபி இன்ஸ்டாலர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்ல உள்ள போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபி விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கோட் வந்து இதில் இருக்கும். அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் ஆன் வந்து இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு கரெக்டாக தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேபிள் வெர்ஷன், ஸோ எரர் ஃப்ரீ, டெஸ்ட் பண்ண கொஞ்சம் யூஸ் பண்ண வெர்ஷன் வந்து நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ டெஸ்டிங் வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது கீழே அந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் எது ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து டெவ் கிட்டோட இருக்கும். ஸோ வித்தவுட் டெவ் கிட் வேணாலும் சேம் அதே வெர்ஷன் வந்து நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ 86 or 64 அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது எங்கே டவுன்லோட் பண்ணுமோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த EXE ஃபைலை வந்து நம்ம கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் கேட்கும். செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம டிஃபால்ட்டே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆயிரும். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எகைன் நீங்கள் ரூபி -v அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ரூபி வந்து நம்மளுக்கு இங்கே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த ரூபி -v போட்டிங்கன்னா இங்கே வெர்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ரூபி கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ரூபி இன்ஸ்டாலேஷன். ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு இதில் வந்து இன்ட்ராக்டிவ் ரூபி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம எப்போ போல் நம்ம ஃபைலில் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் ரூபி அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 1+1 அதோட ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம டேரெக்டாக இங்கேயே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்ட்ராக்டிவ் ரூபி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரூபி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்ட்ராக்டிவ் ஷெல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே நார்மலாக நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கிறது இல்லாமல் இப்போ வந்து இங்கே இப்போ ஓப்பன் ஆகிருக்கிறது நம்மளுக்கு அந்த இன்ட்ராக்டிவ் ஷெல்லோடது. ஸோ இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Ctrl+C கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அதை விட்டு வெளியே வந்துட்டு நம்மளோட நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்டோட அந்த சிஎம்டி வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மறுபடியும் அகைன் அந்த ரூபி ஷெல்குள்ளே போயிட்டு ஸோ இதை நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ண அந்த ஃபைலை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைல் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு .rb அப்படிங்கிற ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ஒரு வே நம்ம இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த இன்ட்ராக்டிவ் ரூபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ராக்டிவ் ரூபி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டேரக்டா எக்ஸ்பிரஷன் வந்து இங்கே எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நாட் ஒன்லி பிகினருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பிகினருக்கு மட்டும் இல்லை, ஒரு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்ட்ராக்டிவ் ரூபியில் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம பைத்தானில் எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம ஒர்க் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராக்டிவ் ரூபி வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ IRB அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்ட்ராக்டிவ் ரூபி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது தெரியும். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே நம்ம டேரெக்டாக இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டிஷன் வேணாலும் ஸோ நம்ம இங்கேயே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம், மெயினாக என்ன பார்த்தோம்னா ரூபியில் வந்து எல்லாருமே ஆப்ஜெக்டாக எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஆப்ஜெக்டை எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஹெலோ அப்படிங்கிறது நான் ஆப்ஜெக்ட், நம்ம எப்பவுமே ஆப்ஜெக்ட் தான் வந்து இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பின்னாடி மெத்தட் கால் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அந்த ஹெலோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்கும் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் அப்கேஸ் அப்படின்னு கால் பண்ணுறேன். ஸோ அந்த அப்கேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பர் கேஸ் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் ஸ்ட்ரிங் தான், இது எந்த வேரியபிளுக்கு அசைன் கூட பண்ணல, பட் இதுக்கு நான் டேரெக்டாக டாட் அப்கேஸ்னு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து இந்த அப்கேஸ் அந்த ஹெலோ அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பர் கேஸில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு கேட்டால் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அதை விட்டு நார்மல் நம்ம சிஎம்டிக்கு வந்து வந்துடும். ஸோ இது ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியலனா நம்ம ஃபுல் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுல டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி IRB இன்ட்ராக்டிவ் ரூபிலேயே வந்து டேரெக்டாக இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அசைன் பண்ணால் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு வே. ஸோ இன்ட்ராக்டிவ் ரூபி இல்லாமல் நம்ம ஃபைலில் போட்டு ரன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மற்ற ஃபைலில் இப்போ எக்ஸாம்பிள் ஜாவாவில் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சோர்ஸ் கோட் வந்து ஒரு .java அப்படிங்கிற ஃபைலில் வந்துட்டு இப்போ ஃபைல் நேம் .java அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை கம்பைலர் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு வேற ஒரு நேம் ஃபைல் .class அப்படின்ட்டு ஒரு கம்பைல் கோடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கும். ஸோ அதை நம்ம விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணும்போது அந்த கோடு வந்து ரன் ஆகும். பட் ரூபியில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் myruby.rb அப்படின்னு ஒரு ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ டேரெக்டாக நம்ம ரூபி இன்டர்ப்டர் கொடுக்கும்போது அதோட கோட் வந்து டேரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடும். இதுலேருந்து ஸ்கிரிப்டாக ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை .classனு மாறுறதோ நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம இங்கே ரூபியில் அந்த ஃபைலோட நேம் கொடுத்தோம்னா போதும், நம்மளுக்கு வேற எதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை. ஸோ அதாவது இதில் ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ hello.rb அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து புட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ புட்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக பிரிண்ட் C++ல printf எப்படி யூஸ் பண்ணுறோமோ இல்லை ஜாவாவில் பார்த்தீங்கன்னா system.out அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட்டுக்கு மேலே இதில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா புட்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து நம்ம CD கமாண்ட் சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து CD கொடுத்து நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்துக்கணும். வந்துட்டு ரூபி அந்த ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா hello.rbன்னு இருக்கு. ஸோ அந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இது சிம்பிள், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த ஃபைலை வந்து ரூபி அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு இங்கே கிளியராக வந்து வந்திருக்கும். ஸோ இதில் தான் வந்து ரூபி வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்ட்ராக்டிவ் ஷெல்லையும் நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் வேணுமோ எல்லாமே நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃப்ளோட் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்திருக்கும். ஸோ இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நார்மலாக ஒரு வேல்யூ 2 வேல்யூ ஆட் பண்ணுறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி கம்பேரிஷனும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து 4 less than 9 கேட்டால் ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி 4 greater than 9 கேட்டால் ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3 + 3 = 9 கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணுறதுனாலும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் டேரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஸ்ட்ரிங்கிற மெத்தடுக்கு வந்து அப்கேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு அதோட எவாலுவேட் ஆகிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கேபிட்டலில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ எவ்ரி வேல்யூ இஸ் ட்ரீட்டட் அஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டேரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து போத் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ரெண்டுமே கொடுக்கலாம். பட் 2 கோட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து நம்ம ஃபர்தராக நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ பட் இங்கே டிஸ்பிளே ஆகிறது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்லாம் வந்திருக்கும். பட் அது 2 கோட்ஸ் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ நேம் வந்து அந்த வேல்யூக்கு இப்போ ஹெலோ அப்படின்னு இருக்குன்னா ஹெலோ வந்து ஒரு இடத்துல அசைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஹெலோ அப்படிங்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். 2 + 2 அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். பட் வந்து அப்படி அசைன் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வந்து நம்ம லேட்டராக யூஸ் பண்ணுறோம். இப்போ 4 அப்படிங்கிறது நான் த்ரூஅவுட் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன்னா எல்லா இடத்துலையும் 4 சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி நான் அந்த 4 5 மாற்றணும்னா எல்லா இடத்துலையும் போய் சேஞ்ச் பண்ணும். எனக்கு அப்படி வேண்டாம், நான் 4 அப்படிங்கிறது ஒரு வேல்யூவில் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அந்த வேரியபிள் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேரியபிள் அசைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் 2 வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்மால் அப்படின்ற ஒரு வேரியபிள், மீடியம் அப்படின்னு ஒரு வேரியபிள். ஸோ இப்போ நான் 2 ஆட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 + 3 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேல்யூக்கு மட்டும் இல்லை, நம்ம கான்ஸ்டன்ட்டும் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு சம் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இது பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி அதே வேல்யூவில் இப்போ நான் இந்த வேல்யூவில் வந்து நான் ஏ ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு நம்பர் அசைன் பண்ணுறேன். இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு அந்த நம்பரில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம். ஸோ சேம் அதுவும் இதில் நம்ம நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே தான் நம்மளுக்கு இங்கே ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆப்ரேட்டர் தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்பர் வந்து 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலேன். ஸோ இப்போ நான் நம்பர் ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு கேட்டிங்கன்னா 3. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது நம்பர் ப்ளஸ் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 2 அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அதுதான் வந்து மீனிங். ஸோ இதை எடுத்து மாடி இதுலேயே வந்து அசைன் பண்ணுறங்காட்டி நம்ம நம்பர் ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் கூட நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 2 அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே 3 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேரியபிள் நேமுக்கு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனாக நம்ம நம்பர்ஸ் வந்து இதுலையும் யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்மால் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். நம்பர் வர மாதிரி மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் அது வந்து கன்வென்ஷன். ஸோ அந்த கன்வென்ஷன் படி நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம ரூபியில் வந்து எவ்ரி திங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த ரூபி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. டேரெக்டாக அந்த மெத்தடை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிளோ இல்லை டிக்ளேர் பண்ணுற அந்த நம்பரோ ஸ்ட்ரிங்கோ வந்து டேரெக்டாக நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வர மாடர்ன் லாங்குவேஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இருக்கிறது, ஃபுல் ஃபிளெஜ்டு அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஒரு காமனான ஒரு இதுதான். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு மெத்தட் பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஹெலோ அப்படிங்கிறதுக்கு நான் அப்பர் கேஸ் வந்து இதில் டேரெக்டாக இதில் டைப் பண்ணியிருந்தேன் அப் கேஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இப்போ நான் இதே மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா ஹெலோக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்னு கொடுத்தோன்னா டேரெக்டாக அது அப்படியே நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணல, எங்கேயுமே ஸ்டோர் பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கே நம்ம அசைன் பண்ணிடணும்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நம்பர்ஸ்க்கும் நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ நான் ஈவன் ஆர் நம்பரை வந்து ஈவன் அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட்ஸ். நான் டேரெக்டாக ஈவன் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ நம்ம இதை வந்து கொஸ்டின் மார்க் கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த ஈவன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஃபிக்ஸ் நம்பர், ஸோ இந்த மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம நோ மெத்தட் அப்படின்னு அந்த ஃபீச்சரில் பார்த்தோம். ஸோ அந்த மெத்தட் வந்து இப்போ நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கு. ஸோ சஜஷனும் நம்மளுக்கு கொடுக்குது ஈவன் கொஸ்டின் மார்க் அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்ஸ் வித் எய்தர் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கோட நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் சம்திங், ஸோ டினோட் சம்திங், சம் கொஸ்டின் ஆஸ்க் பண்ண மாதிரி, லைக் இது வந்து ஆரா ஈவனா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு மெத்தட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டு அப்சல்யூட் வேல்யூ கொடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா டாட் ஏபிஎஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்பரோட அப்சல்யூட் வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த -34.abs இல்லைனா 41.even 41.odd அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ரிசீவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற மெத்தடே கால் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த 34 அப்படிங்கிறதுக்கு ஸோ அந்த 34 தான் நம்மளுக்கு இப்போ ஆப்ஜெக்ட். ஸோ 34 கிட்டே அந்த ஆப்ஜெக்டோட மெத்தட் வந்து அந்த வேல்யூவில் வச்சு டேரெக்டாக நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இட் லாஸ்ட் லைக் அந்த 34 வந்து -34ஓட அப்சல்யூட் வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த -34 தான் வந்து இங்கே ஆப்ஜெக்டா இருக்கும். ஸோ இந்த -34 எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேசிக்ஸ். ஸோ இதுலேயே இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கிளாஸை பிரிண்ட் பண்ணுறது, ஸோ ரேண்டம் பிரிண்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ அந்த நம்பரோட கிளாஸை வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டாட் கிளாஸ் ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் நம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ் நம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு ஜஸ்ட் ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன கேம் வந்து எடுத்துப்போம். ஸோ அந்த கேம் எடுத்துட்டு அந்த கேம் வந்து கேமில் இருக்கிற டாஸ்க்கை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் யூசர் வந்து எப்படி இன்புட் வாங்கணும், ஸோ யூசர் வந்து வாங்கின இன்புட் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம ஒரே லைனில் போட்டலாம் இப்படி தான் யூசர் வந்து இன்புட் வாங்கணும், இப்படி தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அதை விட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேம் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கவர் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு திங்கிங் எபிலிட்டியும் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த டாஸ்க் அச்சீவ் பண்ணோம்னா நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறக்கும் நம்மளுக்கு அந்த கேம் வந்து இனிஷியலாக ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப பேசிக்காக ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கு தேவையான தியரட்டிக்கல் நாலேஜில் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேம் எப்படி ப்ரொசீட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறது நம்மளோட டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேமோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபி இன்ஸ்டாலேஷன் பார்த்துருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் எவல்யூஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கேம் எடுத்துகிட்டு ஸோ அந்த கேம் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேமோட ரூல்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கேமோட ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர்கிட்ட இருந்து நேம் வாங்கணும். ஸோ யூசர் வந்து யார் வந்து அந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து நேம் வந்து இன்புட்டாக வாங்கணும். அந்த இன்புட்டை வந்து கிரீட்டிங்ஸ் மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ ராம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஹெலோ ராம் அப்படிங்கிற கிரீட்டிங் மாதிரி கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிடணும். 1 to 100க்குள்ளே நான் சம் 1 to n வேல்யூக்குள்ளே ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து டார்கெட்டு. இந்த டார்கெட் வேல்யூ வந்து யூசர் வந்து கெஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து கேம். ஸோ இதில் என்னெல்லாம் நம்ம கீப் ட்ராக் வந்து எதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டம் மேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் 10 கெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ரேண்டம் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் நான் வந்து எத்தனை டைம் கெஸ் பண்ணி அந்த 10 ரீச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கெஸ் கவுண்ட் வந்து எனக்கு வேணும். ஸோ மேக்ஸிமம் ட்ரை வந்து நம்மளுக்கு 10 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூசரை வந்து ஸோ அதை நம்ம அசியூம் பண்ணதுக்கப்புறம் யூசரை வந்து வேல்யூ வந்து என்ட்ரு பண்ண சொல்லணும். ஸோ என்ட்ரு பண்ண வேல்யூ வந்து கெஸ் பண்ண வேல்யூட ஹையாக இருந்துச்சுன்னா ஹை அப்படின்னு சொல்லணும், லோவாக இருந்துச்சுன்னா லோ அப்படின்னு சொல்லணும். ஈக்குவலாக இருந்தால்
எத்தனை அட்டம்ப்ட்ல வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற டீட்டெயில வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம் வித் நேமோட. ஸோ அப்படி 10 டைம் மேக்ஸிமம் ட்ரைஸும் நம்ம மேக்ஸிமம் ட்ரைஸில் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ், நம்பர் வந்து கெஸ் பண்ண கரெக்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ்குள்ள நம்ம கெஸ் பண்ணல அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம அன்டில் 10 ட்ரை இல்லைனா யூசர் வந்து கெஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதான் வந்து கேமோட ரூல்ஸு. ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த கேம் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். இதில் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய நியூ மெத்தட்ஸ்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோட் ரைட் பண்ணுறதுக்கு நம்ம உங்களுக்கு பிடிச்ச டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே Notepad++ எடுத்திருக்கேன், இல்லை வேறு ஏதாவது எடிட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர்கிட்டருந்து நம்ம நேம் வந்து வாங்கணும். ஸோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் வந்து ரூபியில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ் போட்டு கொடுக்கணும். ஸோ ஹேஷ் போட்டு கொடுக்கறது எல்லாமே நம்மளுக்கு கமெண்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம சேவ் பண்ணோமோ அந்த இடத்துல தான் போயிட்டு ரன் பண்ணணும். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். game.ruby rb அப்படின்னு நான் ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஹேஷ் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், கமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசரை வந்து வெல்கம் பண்ணிட்டு ஒரு நேம் வந்து கேட்கணும் யூசர்கிட்ட. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹேஷ் போட்டுக்கிறதுக்கு அடுத்து வரது ஃபுல்லாகவே கமெண்ட்டு. ஸோ அந்த லைன் எண்ட் ஆஃப் த லைன் வர்ற வரைக்கும் நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது வந்து கமெண்ட்டில் தான் நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ சிமிலர் டு C++ல ஸ்லாஷ் ஜாவாவில் டபுள் ஸ்லாஷ் போட்டு நம்ம என்ன போடுறோமோ ஸோ சேம் அதே ஃபார்மேட் தான் இங்கேயும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சம் நேம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேம் ஈக்குவல் டு ABC அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து நம்மளுக்கு கமெண்ட் எடுத்துக்காது. ஸோ ஹேஷ்க்கு அடுத்து போட்டுருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் எடுத்துக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அடுத்து வந்து யூசர்ட் இருந்து ஸோ இது வந்து நம்ம கேம் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா புட்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணுறேன். ஸோ இந்த புட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் புட் எஸ் அப்படிங்கிறது. புட்டு ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்ல எஸ் தான் வந்து புட் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புட்டஸ் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து நான் என்ன ஆர்குமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ, அதாவது என்ன ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் இங்கே புட்டஸ்க்கு வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு மை கேம். ஸோ வெல்கம் டு மை கேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த மெத்தட், இந்த புட்டஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக எடுத்துகிட்டு நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அடுத்து வந்து வெல்கம் சொன்னதுக்கப்புறம் நம்ம யூசருக்கு வந்து இன்புட் வாங்குறதுக்கான டெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக இன்புட் வாங்கணும்னா யூசர் இன்புட் வாங்குறதுக்கான லைன் போட்டோம்னா யூசர் வந்து இன்புட் என்டர் பண்ணணும்னே யூசருக்கு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர்ட்டு வந்து நேமை வந்து என்டர் பண்ண சொல்லணும். ஸோ அது நேம் என்டர் பண்ண சொல்றதுக்கு எகைன் நம்ம புட்டஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஐ மீன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த புட்டஸ்க்கும் பிரிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஒர்க்ஸ் லைக் சேம், ரெண்டுமே சிமிலாரிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி வைஸில் சிமிலராக தான் இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு நியூ லைன் கேரக்டர் வந்து ஆட் ஆயிருக்கும், அதாவது \n அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஆட் ஆயிருக்கும். பட் இந்த பிரிண்ட்ல வந்து நம்மளுக்கு எந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் ஆட் ஆகும், நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து வெல்கம் டு மை கேம்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் வரக்கா புட்டஸ் கொடுத்துருக்கோம். பட் பிரிண்ட்ல வந்து டெல் யுவர் நேம் கொடுத்து நம்ம இங்கே டைப் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம இந்த இது வந்து பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி இது ரெண்டுமே மெத்தட் தான். ஸோ இங்கே ஏன் ஸ்பேஸ் விட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது டேரக்டாக நெக்ஸ்ட் லைன்லேயே நெக்ஸ்ட் இதுலேயே என்டர் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு அது ரெண்டையும் மர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு டவுட் வரலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு டவுட் வரலாம். ஸோ என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்டும் புட்டஸும் நம்மளுக்கு ரெண்டுமே மெத்தட்னு பார்த்துருந்தோம். பட் அந்த மெத்தட் வந்து நம்ம இதில் எல்லாமே ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டாட் ஆப்ரேட்டர் தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரலாம். ஸோ வரலனாலும் அந்த டவுட் வந்து ஒரு வேல்யூபிளான டவுட். ஏன்னு கேட்டிங்கன்னா,
ஸோ இந்த புட்டஸ் அப்படிங்கிறது மெத்தட்னு பார்த்தோம். ஸோ அந்த மெத்தட் வந்து எந்த ஆப்ஜெக்டோட மெத்தட் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆப்ஜெக்டோட மெத்தட் டாட் வச்சு தான் கால் பண்ணணும். பட் இந்த புட்டஸ் பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம ரொம்ப காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இது வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபியோட டாப் லெவல் எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு இதை வச்சிருக்காங்க. ஸோ தட் அப்போ என்ன அப்படி வச்சா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து நம்ம ரூபிக்குள்ள எங்கே வேணாலும் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபை பண்ணாமல், அதாவது ரிசீவர் ஸ்பெசிஃபை பண்ணாமல் நம்ம இந்த மெத்தட் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து மெத்தட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மெத்தட் பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புட்டஸ்க்கும் பிரிண்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இது மெத்தடில் ஆர்குமெண்ட். ஸோ இந்த மெத்தட்க்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புட்டஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட் வந்து இன்புட்ல எடுத்துக்கும். ஆர்குமெண்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ அது எப்படி நம்ம மல்டிபிள் இன்புட் ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கமா கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது நம்ம எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ புட்டஸ் அப்படிங்கிறது அட் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்து பிரிண்ட் ஆகிட்டு வரும். ஸோ அதான் வந்து இந்த புட்டஸ்க்கு வந்து மெத்தட் ஆர்குமெண்ட். ஸோ மெத்தட் ஆர்குமெண்ட் வந்து மோர் தென் இந்த புட்டஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ யூசர்ட் வந்து நேம் வந்து என்டர் பண்ண சொல்லியாச்சு. இந்த நேமை வந்து நம்ம யூசர்ட் வந்து வாங்கணும். ஸோ அந்த வாங்குறதுக்கான மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா கெட்டஸ் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் நேம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு, வேரியபிள் இந்த சென்ஸ் நம்ம டேரக்டாக இங்கே அசைன் பண்ணிக்கலாம். அதோட கீவேர்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ நான் இன்புட் நேம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளுக்கு வந்து இன்புட் வாங்குறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். அதாவது மெத்தட் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த கெட்டஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புட்டஸ் வந்து புட் ஸ்ட்ரிங் மாதிரி, கெட்டஸ் வந்து கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து என்டர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ஹால்ட் பண்ணிடும். ஸோ தட் யூசர் சம்திங் என்டர் பண்ணிட்டு எப்போ என்டர் கொடுக்குறாங்களோ அப்போ தான் வந்து அடுத்த லைன்லேருந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ஹால்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த புட்டஸ் எப்படி நம்ம எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி இந்த புட்டஸ் அப்படிங்கிற இந்த கெட்டஸ் அப்படிங்கிற மெத்தடும் நம்ம எங்கே வேணாலும் நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மெத்தட்க்கு யூஸ்வலாகவே நம்ம எப்படி நார்மலாக நம்ம சியில் ஜாவாலெலாம் ஒரு மெத்தட் கால் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் போட்டு தான் போடுவோம். பட் இது வந்து ரூபியில் பேரந்தசிஸ் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே புட்டில் கால் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் வந்து இந்த ப்ராக்கெட் வந்து போட்டுக்கலாம். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ பட் பை கன்வென்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த புட்டஸ்க்கெலாம் கால் பண்ணும்போது நம்ம ப்ராக்கெட் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த கெட்டஸ் அப்படிங்கிற மெத்தட்க்கும் நம்மளுக்கு வந்து ப்ராக்கெட்ஸ் பேரந்தசிஸ் வந்து போடலாம். பட் வந்து ஸோ இது கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் கெட்டஸ் இந்த சென்ஸ் நம்மளுக்கு எந்த மெத்தடுக்கு வந்து பேராமீட்டர் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணலையோ அந்த மெத்தட்க்கு வந்து ரூபி மோஸ்ட் ஆஃப் த ரூபி டெவலப்பர்ஸ் கன்வென்ஷன் படி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராக்கெட் வந்து போட மாட்டாங்க. ஸோ இது வந்து போடக்கூடாதுன்ட்டு இல்லை, இது வந்து வேலிட் கோட் தான் இப்படி போடுறது. பட் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல்னால ஸோ எந்த ஆர்குமெண்ட்ஸும் எடுத்துக்காத மெத்தடுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு கன்வென்ஷன் வந்து நம்மளுக்கு கால் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூசர் வந்து இன்புட் வாங்கியாச்சு. ஸோ வாங்கின இன்புட் வந்து நம்மளுக்கு ஸோ இங்கேருந்து வர ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்து ரூபி என்ன பண்ணணும்னா இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்கின நேமை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா எகெயின் நம்ம புட்டஸ் தான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ அந்த புட்டஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேமை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேம் இங்கே எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா ஹெலோ அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த ஹெலோ கூட நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும். ஸோ ஹெலோ இப்போ யூசர் வந்து என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது. ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட். ஸோ அதாவது ஒரு வேல்யூ போது இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது இல்லை ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேஷ் போட்டுட்டு ஸோ இந்த ஹேஷ் கூட ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு ஸோ எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம இந்த பிராக்கெட்குள்ள என்ன வேல்யூ நான் வந்து கொடுக்குறனோ, அதாவது என்ன வேரியபிளோ இல்லை என்ன ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்குறனோ அது வந்து நம்மளுக்கு இந்த ஹெலோ கூட சப்ஸ்டியூட் ஆகிக்கும். ஸோ அதான் வந்து இங்கே ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் நேம் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது பிரிண்ட் ஆகும்போது என்னன்னு பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹெலோ கம்மா இங்கே நேமில் வந்து என்ன நேம் வந்து யூசர் என்டர் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த நேம் வந்து நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரிங் சிங்கிள் ஸ்ட்ரிங் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்மளுக்கு வேரியபிள் மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கலாம். லைக் 4+3 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அது வந்து ரெண்டையும் எவாலுவேட் பண்ணிட்டு நம்மளுக்கு 7 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து ஹெலோ 7 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதனால நம்ம அந்த இதுக்குள்ள வந்து என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். அது இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே டபுள் கோட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேஷ் பிராக்கெட்டுக்குள்ள நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஹெலோ கம்மா ஹேஷ் பிராக்கெட் நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் ஆகாது. ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ். அந்த டபுள் கோட்ஸ்க்கும் சிங்கிள் கோட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ். நான் வெறும் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த நேம் அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும், இதுக்கு வேல்யூலாம் சப்ஸ்டியூட் ஆகாது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா game.ruby அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த லொக்கேஷன் வந்து சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம போய்க்கணும். ஸோ நான் டெஸ்க்டாப் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூபி அதோட ஃபைல் நேமு game.rb. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் லைன் வந்து வந்துருச்சு, வெல்கம் டு மை கேம் வந்துருச்சு, டெல் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு யூசர் நேம் வந்து என்டர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கு. ஸோ நான் ராம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு நம்ம என்டர் கொடுக்குற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஹால்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் லைன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் என்டர் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. நம்ம என்டர் பண்ண நேம் வந்து இங்கே நேம் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் ஆகிட்டு நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதோட நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஸோ நம்ம சொல்லியிருந்த கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் வந்து நேம் வாங்கணும். ஸோ நேம் வாங்கினது வந்து க்ரீட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு என்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்திருக்கலாம். ஸோ என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக நம்ம செமிகாலன் வந்து எங்கேயுமே போடல. ஸோ செமிகாலன் வந்து போடலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டால், ஸோ செமிகாலன் ஆட் பண்ணதான் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்காக பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஆப்ஷனல். பட் பை கன்வென்ஷன் படி நம்மளுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டு லைன் நம்ம ரெண்டு புட்டர்ஸ் போடும்போது, ஐ மீன் ஃபர்ஸ்ட் லைன் புட்டர் செகண்ட் லைனில் பிரிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ரெண்டு செப்பரேட் ஸ்டேட்மெண்ட்டை தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் செமிகாலன் வந்து அன்னெசரி. ஸோ அதே மாதிரி இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவாலையோ C++லையோ பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் மாதிரி ஒன்று வச்சிருப்போம். ஸோ அந்த மெயின் மெத்தட்குள்ளே இருக்கிற கோடு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதில் ரூபியில் எந்த மெத்தடுமே தேவையில்லை, டேரெக்டாக ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆப்ஷனல். ஸோ ரூபியில் வந்து ஐ மீன் தேவையில்லை, போடக்கூடாது. ஸோ இதான் வந்து ஒரு ரூபியோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் மெயின் மெத்தட் போட்டு ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம ஃபர்ஸ்ட் கோட் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கோட் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவ் பண்ணிட்டு அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சேம் அதே ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து சம் நேம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து நம்ம இங்கே தான் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சேம் லைன்லேயே சேம் அதே இதுலேயே பிரிண்ட் ஆகாமல் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஏன் அப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து ஏன் இந்த ஒரு நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிள் என்ன இருக்குது, ஸோ அதோட கம்ப்ளீட் வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இங்கே நேம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து நேம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணும்போது அந்த இன்ஸ்பெக்ட் மெத்தட் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஸோ என்னெல்லாம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டீபக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு புட்டர்ஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வாங்கியிருக்க இந்த நேம் டாட் இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு ஸோ இது எகெயின் நம்ம இதையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எகெயின் வந்து அந்த ரூபி மெத்தட் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நேம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ இங்கே இன்ஸ்பெக்ட் நம்ம பிரிண்ட் பண்ண வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ரோஹித் அந்த நேம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் அப்படின்னு போட்டு ஒரு /n இருக்கு. ஸோ இது எங்கேருந்து ஆட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம ஆட் பண்ணவே இல்லை, பட் இது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து புட்டஸோட நம்ம இந்த நேம் வாங்குற போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு புட்டஸ் எப்படியோ ஒரு லைன் எக்ஸ்ட்ரா கேரக்டர் ஆட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த கெட்டஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கேரக்டர் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக இதோட இந்த லைன் ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு. ஸோ இது வந்து டீபக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்ட் வந்து ஸோ இந்த மாதிரி கேசஸில் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டால் அடிக்கடி நம்ம இந்த இன்ஸ்பெக்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரூபி வந்து இந்த இன்ஸ்பெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஷார்ட்கட் பேர் பார்த்தீங்கன்னா P மெத்தட் அப்படின்ட்டு. ஸோ இந்த P மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ஸ்பெக்டரோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த புட்டஸ் name.inspect அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக வந்து நான் P மட்டும் கால் பண்ண போகிறேன். ஸோ P கொடுத்துட்டு நேம் மட்டும் கொடுக்க போகிறேன், இன்ஸ்பெக்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த P மெத்தட் வந்து நம்மளுக்கு சேம் ரிசல்ட் நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணுமோ அதே ரிசல்ட் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. பட் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த P மெத்தட் அப்படிங்கிறது புட்டஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ ஸோ சேம் அதே வேலை தான் ஒர்க் ஆகும். பட் என்ன டிஃப்ரென்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ அந்த புட்டஸில் என்னெல்லாம் ஒவ்வொரு ஆர்குமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வேற இன்புட் கொடுத்தா அது ஒரு ஆர்குமெண்ட். ஸோ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து இன்ஸ்பெக்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அட்டாச் பண்ணிடும். ஸோ P அப்படிங்கிறது புட்டஸ் ப்ளஸ் இன்ஸ்பெக்ட் ரெண்டையும் சேர்த்து நம்ம கால் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் தான் வந்து இந்த P மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த இன்ஸ்பெக்ட் மெத்தட் கால் பண்ணி அதை புட்டஸ் போட்டு கால் பண்ண பதிலாக டேரெக்டாக P அப்படின்னு போட்டு அந்த வேரியபிள் மட்டும் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ இப்போ நம்ம நேமுக்கு மட்டும் கால் பண்ணியிருக்கோம். அந்த நேம் வந்து புட்டஸ்க்கு ஒரு ஆர்குமெண்ட்டாக கொடுத்தா அது என்ன வருமோ அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு, ஸோ அது கூட அந்த name.inspect அப்படின்னு கால் பண்ணால் என்ன வருமோ அந்த வேல்யூ தான் இந்த P மெத்தட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு டீபக்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் அவங்க ஒரு பிரிண்ட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன, ஸோ இது எதனால இந்த நெக்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேம் வந்து ரொம்ப சிம்பிளான கேம் தான். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக பார்த்தீங்கன்னா இன்புட் வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறோம், கெஸ் கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பட் அதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த புட்டஸ் பிரிண்டர்ஸ்ங்கிறது நான் டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டஸ் போட்டுட்டு இது போட்டால் பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கலாம். பட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இந்த புட்டஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம கால் பண்ணுறோம். ஸோ வந்து இது ஸ்பெஷல் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ எண்ட் ஆஃப் த இதில் வந்து /n கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டீப் லெவலில் போகும்போது நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு புட்டஸ் அப்படின்னா பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்காம, ஸோ அந்த புட்டஸ் அப்படிங்கிறது என்ன, ஸோ ஏன் அந்த மெத்தட்க்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அது என்னெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்மளுக்கு அது புரியும். ஸோ எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு அது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சும்மா என்ன பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியாமல் ஏன் இப்படி பண்ணது, எதனால் இப்படி பண்ணது அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேம் தான். பட் அதில் கான்செப்ட் வரது நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு மெத்தட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ். ஸோ இந்த /n அப்படிங்கிறது ஸோ இந்த /n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு 2 கேரக்டர் இருக்கும், ஒன்று / இன்னொன்று n. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஸோ ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். பட் இல்லை நான் இது தான் ப்ரோக்ராமிங் புதுசு, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மெதுவாகவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த /n என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த / அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வரதை வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது டேரெக்டாக என்னென்னு கொடுத்தீங்கன்னா என்னென்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். பட் /n அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ n ஃபார் நியூ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த /n கொடுக்கும்போது எனக்கு நியூ லைன் பிரிண்ட் பண்ணு, ஸோ இந்த எண்ணை வந்து எஸ்கேப் பண்ணிட்டு எனக்கு இந்த நியூ லைன் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த /n வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ n மாதிரியே பார்த்தீங்கன்னா /t இருக்குது. ஸோ /t அப்படிங்கும்போது டேப் ஸ்பேஸ். ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் இன்டென்டேஷனுக்காக நம்ம அந்த டேப் ஸ்பேஸ் விடுறதுக்காக நம்மளுக்கு அது பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படிதான் வந்து இந்த / கேரக்டர் வந்து எஸ்கேப் பண்ணிவிடும். ஸோ இந்த /க்கு பின்னாடி நம்ம கொடுக்குற கேரக்டர் வந்து எஸ்கேப் பண்ணி விடுறதுக்கு தான் இந்த /. ஸோ இந்த /n கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நியூ லைன் வந்து இன்சர்ட் ஆகிக்கும். /t கொடுத்தா ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ இதான் வந்து இந்த /. ஸோ இப்போ அதே மாதிரி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள்
இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே நான் \n அப்படிங்கிறது கோட்லேயே கொடுக்குறேன். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணுறேன். சாரி, இது /\/ கொடுக்கணும் இங்கே. ஸோ இது டெர்மினேட் பண்ணிட்டு இன்னொரு டைம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டெல் அப்படிங்கிறதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லைனில் நம்ம இங்கே ஸ்பேஸ் எடுத்துருக்காங்க, இங்கே ஸ்பேஸோட யுவர் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு லைனில் நேம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த \/ ஒர்க் ஆகும். நான் இதே \t கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டேப் ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ நான் எகைன் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெல்க்கு அடுத்து ஒரு டேப் ஸ்பேஸ், இங்கே யுவருக்கு அடுத்து ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு நேம்குள்ளே, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே எனக்கு ஒரு கோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ டேரெக்டாக நான் அந்த ஹெலோ மட்டும் எனக்கு கோட்ஸ் வேணும், இல்லை அந்த நேம் மட்டும் கோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நான் டேரெக்டாக இங்கே கோட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இந்த நேமுக்கு மட்டும் கோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹெலோ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது வந்து 2 ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த கேசஸில் நம்ம, ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன்னால இது வந்து பாஸ் ஆயிடுச்சு. பட் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இங்கேயே வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இந்த இது மட்டும் எனக்கு கோட்ஸில் வேணும், இந்த இஎல் மட்டும் கோட்ஸில் வேணும், மற்ற எல்லாம் எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னு பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கேஸில் நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த கோட்ஸ் வந்து எனக்கு மொத்த ஸ்ட்ரிங்கான கோட்ஸ், எனக்கு இந்த இஎலுக்கு மட்டும் எனக்கு இன்னொரு டபுள் கோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல எரர் வந்திருக்கும். ஸோ என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பட் ரூபி என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா, இந்த ரெண்டும் இதோட முடிஞ்சு, ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே முடியுது அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்ஸை வந்து நம்ம எஸ்கேப் பண்ணி விட்டுணும். எஸ்கேப் பண்ணி விட்டோம்னா \, நமக்கு எப்பவுமே \/ வந்து எஸ்கேப்பிங் கேரக்டராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கோட்ஸ் டபுள் கோட்ஸ் வந்து எஸ்கேப் பண்ணி விடும்போது இந்த கோட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்கு எண்டிங் கோட்ஸ் கிடையாது, இது வந்து நம்ம இந்த கோட்ஸை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு ரூபிகிட்ட சொல்லும். ஸோ தட் அந்த டைமில் நம்மளுக்கு இந்த கோட்ஸ் வந்து நம்மளுக்கு ரூபி வந்து எஸ்கேப் பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் யுவர் நேம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இப்போ நான் எதாவது டைப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து நம்மளுக்கு அதை எஸ்கேப் பண்ணி விட்டு நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்க கோட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்கேப்பிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்கேப்பிங் கேரக்டர் இது ரெண்டும் நம்ம சேர்த்து எஸ்கேப்பிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி எனக்கு கோட்ஸ் இந்த ஸ்லாஷ் பிரிண்ட் பண்ணனாலும் எகைன் வந்து இந்த \/ தான் கொடுத்துருக்கணும். ஸோ \/ கொடுக்கும்போது அந்த \/ நம்மளுக்கு இந்த \/ எஸ்கேப் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது \/ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு \/ வந்து கோட்லேயே வரும். ஸோ இதை வந்து ஒன்று வந்து எஸ்கேப் பண்ணி விட்டுருக்கு, இன்னொன்று வந்து என்ன நம்ம வரணுமோ அதுக்கான எஸ்கேப்பிங் சீக்வன்ஸ் தான் இது. ஸோ நம்ம மெயினாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, \n வந்து நியூ லைனுக்கு, \t வந்து டேபுக்கு, \/ கோட்ஸ் போட்டோம்னா அந்த கோட்ஸ் அப்படியே வரும். \/ சிங்கிள் கோட்ஸ் வேணாலும் டபுள் கோட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை \/ போட்டாலும் அந்த \/ வந்து நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணிவிடும். இது வந்து மோஸ்ட்டாக நமக்கு டபுள் கோட்ஸில் தான் ஒர்க் ஆகும். சிங்கிள் கோட்ஸில் வந்து நம்ம இந்த \n இல்லை \t ட்ரை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் நான் இங்கேயே வந்து இன்னொரு டைம் போட்டு காட்டுறேன். ஸோ நான் \t இங்கே கொடுத்துட்டு நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன். ஸோ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கும்போது இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த நேமும் அப்படியே வந்திருக்கும், நம்மளுக்கு எதுவுமே எடுத்துக்காது. ஸோ இந்த கேசஸில் எல்லாமே நம்மளுக்கு இந்த \/ இல்லை ஒரு ஸ்ட்ரிங் இன்டர்பிளேஷன் பண்ணுறோமோ அந்த டைமில் எல்லாமே நம்மளுக்கு டபுள் கோட் ஸ்ட்ரிங் தான் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நம்ம டபுள் கோட் ஸ்ட்ரிங் தான் வந்து நம்ம போட்டாகணும். ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரூபியில் வந்து chomp அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் கடைசி கேரக்டர் வந்து எஸ்கேப்பிங், அதாவது நியூ லைன் கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எஸ்கேப்பிங் நியூ லைன் கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த நியூ லைன் கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இதான் வந்து ஜம்ப் அந்த அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க்கு.
ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து அந்த மெத்தட் கால் பண்ணுமோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு வாங்குறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நேம் 1 அப்படின்னு இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நேம் 1 ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நேம் அப்படிங்கிற வேல்யூக்கு சாம்ப் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இது கால் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த நேமில் இருக்கிற அந்த கடைசி கேரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே கொடுக்கும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுறது நேம் 1 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எகைன் இதை ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த எஸ்கேப்பிங் கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. பட் நேமில் வந்து அதே வேல்யூ தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேமில் வந்து அந்த எஸ்கேப்பிங் கேரக்டர் இருக்குது. நேமில் இருக்கிற எஸ்கேப்பிங் கேரக்டர் ரிமூவ் பண்ணி நம்ம நேம் 1ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம நீங்கள் நேம் 1 அப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எஸ்கேப்பிங் கேரக்டர் இல்லை. பட் நேமில் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரிஜினல் வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. பட் வந்து நம்ம என்ன வேல்யூவில் அப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த புது வேல்யூவில் வந்து அந்த கேரக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த புது வேல்யூவில் வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த நியூ லைன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு இங்கே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட்டில் இல்லை. ஸோ இப்போ நேம் வந்து ஸோ அதே மாதிரி இந்த டேப் ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த நேம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பை டிஃபால்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெத்தட் கால் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏல வந்து 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த 1 அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது, இந்த நேம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, a ஈக்குவல் டு 1 அப்படின்னு கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஏக்கு வந்து இந்த ஏ அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் ஏக்கு வந்து ஏ டாட் அப்கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். ஸோ அந்த ஏக்கு வந்து நம்ம அப்கேஸ் வந்து கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து எகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்டிஃபைன் மெத்தட் அப்கேஸ் ஃபார் 1 ஃபிக்ஸ்னம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நோ மெத்தட் எரர், அதாவது இந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்க்கு அப்கேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஏக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ டாட் மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிங்கன்னா அந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு, அதாவது ஏ அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு நேம் டைப் பண்ணும்போது ஸோ இந்த ஏ அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணலை, டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா புட் டெஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ புட் டெஸ்ட் இப்படின்னு போட்டுட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்டிஜர். ஸோ அந்த அதாவது ஃபிக்ஸ்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் இது எல்லாமே நம்மளுக்கு மெத்தட், அதாவது ப்ளஸ் ஒரு நம்பர் வந்து ப்ளஸ் இது எல்லாமே நம்மளுக்கு பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்பெக்ட் சைஸு டூ ஸ்ட்ரிங் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஜீரோவா அந்த நம்பர் வந்து ஜீரோவா அப்படின்னு பார்க்கறக்கு ஒரு மெத்தடு, ஆடா ஈவனா, பிட் லென்த்து, டூ இன்டிஜரு, டூ, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு மெத்தட்ஸ். ஸோ அந்த ஒரு ஏக்கு வந்து நம்ம என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏ டாட் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஏக்கு வந்து என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நேமுக்கு மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஸோ யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கினா ஒரு ஸ்ட்ரிங்கு, ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம நேம் கொடுத்தா என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு ஒரு அரேவாக வந்திருக்கு. ஸோ அதாவது இன்க்ளூடு, யூனிகோட் நார்மலைஸ்டு, ஸோ அதோட சைஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். சிங்கிள்டன் மெத்தடு, நாட் ஈக்குவல் டு, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு மெத்தட்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு 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 வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளுக்கு என்னெல்லாம் மெத்தட் அப்ளை ஆகும் அப்படின்னு தெரிலனா டாட் மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு அதோட நேம் வந்து நம்மளுக்கு கிளியராக கிடச்சிரும். ஸோ இதை நம்ம ரிவைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ அந்த இதுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மெத்தட் எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், ஏன் எனக்கு வந்து இந்த நேமுக்கு போட்டால் ஒரு சில மெத்தட்ஸ் வருது, இன்டீஜருக்கு போட்டால் ஒரு சில மெத்தட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் என்ன அப்படிங்கிறது, கிளாஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லணும்னா இது கண்டிப்பாக ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ நேம்ங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதனால ஸ்ட்ரிங்குக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி இன்டீஜரை, அதாவது நம்பரை 42 இல்லை 1 2 அந்த மாதிரி நம்பரை வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த நம்பருக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் மெத்தட்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த மெத்தட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இந்த கிளாஸ் பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்க மெத்தட் தான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் பற்றி தெரியாதவங்க ஜஸ்ட்டு
இந்த இன்டீஜர்ங்கிற ஒரு கிளாஸ், நேம்ங்கிறது ஒரு கிளாஸ்னு அசியூம் பண்ணீங்க. ஸோ அந்த கிளாஸ்க்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்கும், இந்த கிளாஸ்க்கு ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா இன்டீஜரோட மெத்தட் மட்டும் தான் கால் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் மட்டும் தான் கால் பண்ண முடியும். ஸோ இப்போ இது என்ன கிளாஸ் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேம் டாட் கிளாஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த கிளாஸ் வந்து என்ன டைப் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த நேம் டாட் கிளாஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இது என்ன கிளாஸ் அப்படிங்கிறது நேம் ஒன்ல ஸ்டோர் இருக்கு. நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒரு இன்டீஜருக்கும் பூலியன் வேல்யூ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த கிளாஸை பற்றி பார்க்கறது நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கேமில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கிட்டு அதில் இன்புட்டை வந்து நம்மளுக்கு திரும்பியும் வித் நேமோட யூசருக்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் நம்ம இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட்ஸ். ஸோ இது ரொம்ப அது பேசிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புட்டஸ்னா பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்ம பேசிக்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அட்வான்ஸ் லெவலில் போகும்போது இப்போ இந்த ரூபி ஆன் ரெயில்ஸ்லாம் போகும்போது நம்மளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம பேசிக்லேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த மெத்தட் ஒவ்வொன்றுமே ஏன்னு தெரியும். ஸோ இது வந்து என்ன கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த டைமில் போயிட்டு தெரியாது. ஸோ ஏன் இந்த கிளாஸ்க்கு இது மெத்தட் அப்ளை ஆகலை அப்படிங்கிறதுலாம் அங்கே போயிட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம டீட்டெயில் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு இது பார்த்துட்டு போயிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு இந்த கிளாஸ் என்னென்னு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போய்க்கலாம். ஸோ தெரியாதவங்க கிளியராக வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு பார்க்குற டைமில் ஜஸ்ட் பார்த்தா மட்டும் அப்போ மறந்துடும். ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொன்று நம்ம சொல்கிற ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு திரும்பியும் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும், ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம கேமோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கேமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ யூசர்ட்டு வந்து ஒரு இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட்டை வந்து நேம் ஹெலோ கூட அவங்க நேம் வந்து அப்பெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இந்த கிளாஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி அந்த போட்டிருந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த சாம்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணியிருந்தது. ஸோ யூசர்ட்டு வந்து நேம் வாங்கிட்டு அந்த கடைசி கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற கேரக்டர் ஃபுல்லாக நேமோட அப்படியே பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்து டார்கெட் கொடுக்கணும். ஸோ டார்கெட் இந்த சென்ஸ் யூசர் வந்து கெஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு எல்லா டைமும் இப்போ ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து யூசருக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நம்பர் வேணும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைமில் 20 வருதுன்னா யூசர் வந்து அந்த 20 கெஸ் பண்ண சொல்லணும். யூசருக்கு வந்து அந்த 20ங்கிறது தெரியாது, நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். யூசர் வந்து கெஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு டைம் ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவாங்க 20 அப்படின்னு. ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வரும்போது ரேண்டம் நம்பர் வரணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரூபியில் வந்து ரேண்ட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ரேண்ட் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம இன்ட்ராக்டிவ் ஷெல்லில் போயிட்டு நம்ம அந்த ரேண்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஐஆர்பி அப்படின்னு டைப் பண்ணால் எனக்கு இன்ட்ராக்டிவ் ஷெல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போயிட்டு நான் ரேண்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கு. நான் அதுவே மறுபடியும் கால் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் ஒரு நம்பர் கொடுக்கும்போது இந்த நம்பரில் ஸோ அதாவது 1 0 to இந்த நம்பருக்குள்ளே இந்த நம்பருக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் அதாவது 13 வரைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் ரன் பண்ணீங்கனாலும் மேக்ஸிமம் 13 தான், ஒரு 14 நம்மளுக்கு வராது. ஸோ 0 to 13 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுக்கும். ஸோ 0 இருக்கும், 1 அதுக்கு மாதிரி 2 அப்படியே எது வேணாலும் வரலாம். பட் 14 வராது, 13 வரைக்கும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதான் நம்மளோட ரேண்டம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 0லேருந்து 14 வரைக்கும் நம்மளுக்கு தரும். பட் நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா 1 to 100 வரைக்கும் வேணும். ஸோ ரேண்ட் ஆஃப் 100ன்னு கொடுத்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து 1 to 99 தான் வந்திருக்கும், 0 to 99 தான் வந்திருக்கும். அதே 101 கொடுத்தாலும் 0 to 100 வரைக்கும் வந்திருக்கும். பட் நம்மளுக்கு 0 வந்து வரக்கூடாது, நம்ம கேம் வந்து 1 to 100 வரைக்கும் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ரிசல்ட் கூட நம்ம 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு 0 to 100 கொடுத்தீங்கனாலும் 0 to 99 வரும், அது கூட 1 ஆட் பண்ணால் 1 to 100 அப்படிங்கிற மாதிரி ஆகிக்கும். ஸோ அதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே கோட் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர்கிட்ட வந்து நம்ம சொல்லிட போகிறோம். ஸோ இப்படி வந்து நான் ஒரு நம்பர் வந்து
எடுத்துக்க போறேன். ஸோ அந்த நம்பர் வந்து ரேண்டம் நம்பர் வந்து 1 to 100 இருக்க போது நீ வந்து கெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டார்கெட் வேல்யூ வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் அந்த புட்ஸ் அப்படிங்கறது போட்டு கால் பண்ணிக்க போறேன். ஸோ புட்ஸ்ல வந்து புட்டர்ஸ்ல வந்து என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூசருக்கு கொடுக்கும்போது ஸோ யூசருக்கு வந்து தெரியும் ஒரு ரேண்டம் நம்பர் இருக்கு, ஸோ அந்த ரேண்டம் நம்பர் கெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டார்கெட் அப்படின்ற ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்கெட்ல வந்து இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். ரேண்ட் ஸோ ரேண்ட் ஆஃப் நம்ம என்ன கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா 100 கொடுக்கும். ஸோ 0 to 1 to 99 இந்த 0 to 99 வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அது கூட 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு 1 to 100க்குள்ள ஒரு ரேண்டம் நம்பர் வந்து டார்கெட் அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அந்த ரேண்டம் நம்பர் வந்து 1 to 100க்குள்ள நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர் வந்து எத்தனை கெஸ் மேட் பண்ணியிருக்காங்க, அதாவது எத்தனை டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த வேல்யூக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா இனிஷியலாக வந்து கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து அந்த வேல்யூ வந்து 0 இருக்கணும். கெஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், கெஸ்ஸஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இனிஷியல் நம்பர் ஆஃப் கெஸ் வந்து நம்மளுக்கு 0 இருக்கும். ஸோ யூசர் வந்து ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு கெஸ் பண்ண அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கெஸ்ஸஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஒரு டைம் யூசர் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். என்ன டிஸ்பிளே பண்ணுவோம்னா இவ்வளோ கெஸ்ஸஸ் வந்து ரிமைனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ யூசருக்கு. ஸோ அந்த இது நம்ம இப்போ அடுத்து போட போகிறோம். ஸோ அந்த ரிமைனிங் கெஸ்ஸுக்கு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் கெஸ் ஈக்குவல் டு ஸோ இனிஷியலாக நம்ம என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டோட்டல் கெஸ் 10 பார்த்தோம். ஸோ 10 மைனஸ் இது வரைக்கும் பண்ண கெஸ்ஸஸ். ஸோ அந்த வேல்யூ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிமைனிங் இருக்க கெஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து ரிமைனிங் கெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த ரிமைனிங் கெஸ்ஸஸ் வந்து நம்ம ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ புட்டஸ்ல போட்டுட்டு ஸோ புட்டஸ் என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்க அந்த ரிமைனிங் கெஸ்ஸஸ் ப்ளஸ் ஸோ இதை வந்து கன்கேட் பண்ணுறோம் கெஸ் லெஃப்ட். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன எரர் வரும். நான் இதை ரன் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் எஸ்கேப் ஆகிட்டு இன்னொரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து நம்ம டெஸ்க்டாப் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு நம்ம ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணணும். ஸோ வெல்கம் டு மை கேம், டெல் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. நான் ராம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஐ ஹவ் காட் ரேண்டம் நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னு வந்துருக்கு. கேன் யூ கெஸ் இட் அப்படின்னு வந்துருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த எரர் வந்திருக்கு. என்ன எரர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் cannot be ஸோ converted into fixed number. ஸோ அதாவது இந்த ரிமைனிங் கெஸ் அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ரிங் கெஸ் லெஃப்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் வந்து நம்ம நம்பர் ஆட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் கரெக்ட் ஆட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்துருக்கு. நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன அசியூம் பண்ணிக்கோ அப்படின்னு ரெண்டு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோ. ஸோ அந்த டைமில் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் கிடையாது. ஸோ அதனால நமக்கு அந்த எரர் வந்து வந்துருக்கு. ஸோ இது ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு நம்பராக மாற்றணும், இல்லை இந்த ஸ்ட்ரிங்காக மாற்றணும். இல்லை நம்பராக மாற்றுறது யூஸ்லெஸ், அது மீனிங்லெஸ்.
ஸோ நான் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா இந்த நம்பரை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி ரெண்டையும் கன்கேட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு நம்பருக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து 2_s அப்படின்னு இருக்கும். ஸோ 2_s அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா 2 ஸ்ட்ரிங். ஸோ வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்பரை வந்து ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேரியபிளுக்கும் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அரே எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த 2_s 2 ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து டேரக்டாக அப்படியே ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து .2_s கொடுத்தா வந்து இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் எல்லாமே நமக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்க்கு இந்த மெத்தட் வந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல நம்மளுக்கு இந்த மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு இந்த மெத்தட் வந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2_s அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்காக மாற்றும்போது 10 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்காக மாறி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கன்கேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இது ரூபியில் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஸோ நான் எகைன் வந்து கேம் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேன் கெஸ்ன்னு வந்து 10 கெஸ் லெஃப்ட் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ யூசர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யூசர் வந்து நம்பர் வாங்கணும். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த 2 ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக வந்து வேல்யூவாகவே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்தே கோட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ கோட் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அந்த நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோமோ அதை வந்து ஹேஷ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும். ஸோ அதில் நம்ம இந்த ரிமைனிங் கேஸ் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ள கொடுத்தா நம்மளுக்கு இந்த ப்ளஸ் வந்து தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ரிமைனிங் கேஸஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஒரு வே. ஸோ இதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிமைனிங் கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் இங்கே இருந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே உள்ள எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கும் போது நம்ம எக்ஸ்பிரஷன் டேரெக்டாக வந்து கோட்ஸ்லேயே போட்டுக்கலாம், அந்த ப்ராக்கெட்லேயே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பிரஷனாக வந்து ஆட்டோமேட்டிக்காக எவாலுவேட் ஆயிடும். ஸோ தட் நம்மளுக்கு ரிமைனிங் கேசஸ் அப்படிங்கிற வேரியபிளே நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஸோ டேரெக்டாக அந்த ஒரு வேரியபிள் அலோகேஷன் ஸ்பேஸையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக எக்ஸ்பிரஷனாகவே நம்ம இதுக்குள்ளே எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு சேம் அவுட்புட் தான் தரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் அப்படி போயிடலாம். ஸோ இப்போ கெஸ்ஸஸ் ரிமைனிங் கெஸ்ஸஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா யூசரை வந்து கெஸ் பண்ண சொல்லணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதே லைனில் தான் யூசர் வந்து கெஸ் பண்ண போகிறாரு. ஸோ மேக் எ கெஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ மேக் எ கெஸ் அப்படின்னு கொடுத்தா யூசர் வந்து என்டர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராம்ப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கெஸ் அப்படின்ட்டு ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை எங்கேயும் யூஸ் பண்ணல, நேம் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த கெஸ்ட்டில் வந்து கெட்டஸ் அப்படின்னு போட போகிறோம் நம்ம. ஸோ இப்போ யூசர் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து நம்மளுக்கு கெஸ் அப்படிங்கிற வேல்யூவில் வந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து டார்கெட்டை விட அதிகமாக கம்மியாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெஸ் லெஸ் தென் டார்கெட் இல்லைனா கெஸ் கிரேட்டர் தென் டார்கெட் அப்படின்னு செக் பண்ணுவோம். பட் இது வந்து எரர் வரும். ஏன் எரர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம யூசர்கிட்ட வந்து இங்கே வாங்குற கெட்டஸில் வாங்குற வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டார்கெட் அப்படிங்கிறது நம்பர். ஸோ அந்த நம்பருக்கூட கன்வெர்ட் பண்ண கம்பேர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஏன்னா ஒன்று ஸ்ட்ரிங் இன்னொன்று நம்பர். ஸோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த கெட்டஸில் வாங்குற வேல்யூ வந்து நம்ம இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எப்படி 2s அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நம்பருக்கு வந்து 2s அப்படின்னு கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரிங்காக மாறுதும். அதே மாதிரி நம்மளுக்கு நம்பரை வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்பராக மாற்றுறதுக்கு 2i அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2i வந்து ஸ்ட்ரிங்குக்கு ஒர்க் ஆகாது. பட் இப்போ நம்பர் 10 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா அந்த 2i கொடுத்தா நம்மளுக்கு வந்து நம்பராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2i அப்படின்னு கொடுத்துட்டீங்க, கெட்டஸ்லேயே 2i அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம கிடைச்ச கெட்டஸில் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ கிடைச்ச நம்பரை வந்து 2iன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்டிஜராக மாறிடும். ஸோ தட் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிமூவ் பண்ணல, ஜஸ்ட் நான் சொல்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இப்போ வந்து யூசர் வந்து என்டர் பண்ணுற நம்பர் வந்து நம்மளுக்கு கெஸ் அப்படிங்கிற வேல்யூவில் வந்து நம்பராக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அவங்க கொடுத்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். பட் வந்து நம்ம என்னென்ன கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கெஸ் அப்படிங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசர் என்டர் பண்ண வேல்யூ வந்து எக்ஸாக்ட் வேல்யூவா இல்லை அதை விட கம்மியாக இல்லை அதை விட லெஸ்ஸா கிரேட்டர் தென்னா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸாக இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இஃப் எல்ஸ்ங்கிறது நம்மளுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்டாக எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இஃப் போட்டு கண்டிஷன் போடுவோம். ஸோ அந்த கண்டிஷனுக்குள்ள ஒரு பிளாக் இருக்கும்.
கண்டிஷனுக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே மாதிரி தான் இஃப்னு போட போகிறோம். ஸோ அந்த இஃப்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இஃப்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ட்ரூ அப்படின்னு இருக்கும். ஸோ ட்ரூ அப்படின்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு சம்திங் இங்கே இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்னென்னா எவாலுவேட் பண்ணணும். ஸோ எவாலுவேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப்க்குள்ளே நம்ம போடுற லைன் போகும். இல்லைனா கீழே எல்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்கிப் ஆயிரும். ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்யூ வந்து லெஸ் தெனா கிரேட்டர் தெனா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கண்டிஷன் டேரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி இஃப்ல வந்து என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் போடலாம், அதோட எவாலுவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு போட்டால் நம்மளுக்கு வந்து ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இஃப்க்குள்ளே போகும். ஸோ அதே வந்து இப்படி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எவாலுவேட் ஆகாது. ஸோ அதே மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் போடலாம். ஸோ ஐ மீன் கிரேட்டர் தென் சிம்பிள் போடலாம், இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போடலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு இது. அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 நாட் ஈக்குவல் டு 22. ஸோ அப்படின்னா அது 1 வந்து 22 கிடையாது. ஸோ அதனால இது வந்து ட்ரூ அப்படின்னு எவாலுவேட் ஆகும். ஸோ டேரெக்டாக நம்ம இது போடாமல் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பற்றி டேரெக்டாக ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு போடலாம். ஸோ ட்ரூ அப்படின்னு போடலாம். ஸோ ட்ரூ போட்டால் ஆப்வியஸாக நம்ம உள்ளே போயிடும். ஸோ அதே மாதிரி நெகேஷன் ஆஃப் ட்ரூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நெகேஷன் சிம்பிள் வந்து என்ன கிடைச்சிருக்கோ அதை வந்து அப்படியே ஆப்போசிட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ட்ரூன்னு இருந்தால் அதை ஃபால்ஸ் பண்ணிடும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூன் பண்ணிடும். ஸோ அது வந்து ஒன்று. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நாட் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மற்ற லாங்குவேஜில் பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆப்ரேட்டர் எல்லாமே நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் காமனாக இருக்கிறது. பட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நாட் அப்படின்ட்டு ஒரு கீவேர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் சேம் as நெகேஷன். ஸோ நெகேஷன் என்ன ஒர்க் பண்ணுதோ அதே இதுதான் வந்து இந்த நாட் அப்படிங்கிற வேல்யூவும் பண்ணும். ஸோ அதே மாதிரி இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரூபியில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டிய இதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இஃப் கண்டிஷன் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூசர் வந்து கெஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம ஃபைனலாக யூஸ் ஆகும். ஸோ கெஸ் டேட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக இதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா எடுத்துனே நம்மளுக்கு எந்த கெஸ்ஸும் வந்து யூசர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஐ மீன் ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். யூசர்ட் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இனிஷியலாக வந்து கெஸ் டேட் வந்து ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து யூசர்ட் வந்து நம்ம இன்புட் வாங்குறோம். ஸோ இன்புட் வாங்கினது வந்து கெஸ் அப்படிங்கிற வேல்யூவில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேரில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஃப். ஸோ இதில் வந்து கெஸ் அப்படிங்கிற வேல்யூவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கெஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து லெஸ் தென் டார்கெட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து லெஸ் தென் சிம்பிள் போட்டுக்கிறோம். ஸோ டார்கெட் வேல்யூ வந்து நம்மளுக்கு டார்கெட் அப்படின்னு இருக்கு. ஸோ லெஸ் தென் டார்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஸ்வலாக நம்ம ரூபியில் வந்து இன்டென்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் இன்டென்டேஷன் வந்து நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இந்த பிளாக் போடுறதுனா உள்ளே போகணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இது ஆப்ஷனல் தான். பட் யூஸ்வலாகவே கன்வென்ஷன் படி நம்ம ஒரு இஃப்போ இல்லை ஒரு கிளாஸோ ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு ஃபார் லூப்போ போடும்போது அந்த பிளாக் அந்த மாதிரி வரும்போது நம்ம எல்லாமே ஒரு இன்டென்டேஷன் கொடுப்போம். ஸோ தட் நம்மளுக்கு கோட் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இனிஷியலாக நம்ம ப்ராக்கெட் போடுறது இல்லாதனால நம்மளுக்கு இந்த இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு கோட் வந்து க்ளீனாக இருக்கும், பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுவர் கெஸ் இஸ் ஹை ஆர் லோ. ஸோ இது வந்து லெஸ் தென்னா நம்ம டார்கெட் வேல்யூவோட கம்மியாக தான் கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது யுவர் கெஸ் இஸ் லோ அப்படின்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். யுவர் கெஸ் இஸ் லோ. ஸோ இப்படிங்கிற மெசேஜ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எல்ஸ் வந்து கீழே எல்ஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்டு போட்டு முடிக்கணும். பட் எல்ஸ் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ எல்ஸ் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஎல்எஸ் ஐஎஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்சிஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா எல்இஃப் அப்படின்னு இருக்கும். இன்னொரு மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எல்சிஃப்னே இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இஎல்எஸ் ஐஎஃப். ஸோ எல்சிஃப் வந்து நம்மளுக்கு வந்திருக்காது. ஸோ அதனால் டேரெக்டாக இப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் அடுத்த கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஐ மீன் இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம மேலே போட்ட மாதிரி அதே புட்டஸில் யுவர் கெஸ் இஸ் ஹை அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். யுவர் கெஸ் இஸ் ஹை.
ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கெஸ்ஸோட வேல்யூ தான் டார்கெட் வேல்யூவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அது டேரெக்டாக எல்ஸ் போட்டுக்கலாம், இல்லை எல்சிஃபும் போட்டுக்கலாம். ஸோ எல்ஸ் போட்டாலும் ஓகே. ஏன்னா கண்டிப்பாக நம்ம கெஸ் பண்ண வேல்யூ டார்கெட்டோட கம்மியும் இல்லை அதிகம் இல்லை அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ஈக்குவல் டுவாக தான் இருக்கும். ஸோ அது டேரெக்டாக எல்ஸில் போடுறதுனாலும் போடலாம், இல்லை இன்னொரு எல்சிஃப் போட்டு அந்த கண்டிஷனும் நம்ம செக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ கெஸ் வந்து ஈக்குவல் டு அப்படின்னு போடணும். அந்த ஈக்குவல் டுனா ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ரேட்டர் தான் அந்த ஈக்குவல் டு. ஸோ அதில் போடும்போது நம்மளுக்கு அந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் செக் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணிட்டு வேல்யூ வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்னொரு புட் டெஸ்ட்டில் போட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ புட் டெஸ்ட்டில் போட்டு குட் ஜாப். ஸோ இதில் வந்து அவரோட நேம் வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவரோட நேம் வந்து எதில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அவரோட நேம் 1 அப்படிங்கிறதுல நம்ம ஃபைனல் நேம் இருக்கும். ஸோ நேம் 1ல் இருக்கும். ஸோ அந்த நேம் அவரோட நேமை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி எத்தனாவது கேஸில் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது எத்தனை டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கெஸஸ் வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் கெஸஸ் அப்படிங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே போட்டுட்டு இத்தனை கெஸ்ஸில் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ கெஸஸ். ஸோ அந்த கெஸஸ் வந்து இங்கே போட்டுட்டு கெஸஸ். ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதோட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கெஸ் டேட் வந்து ட்ரூன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கெஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம கொடுத்துறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்டு போடணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம போட்டாகணும். ஸோ எங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறோமோ ஸோ அந்த பிளாக்ல வந்து எண்டு வந்து நம்மளுக்கு கம்பல்சரி போட்டாகணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த இப்போ முடியுது அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ப்ராக்கெட்டும் நம்ம போடல, அதே மாதிரி இன்டென்டேஷன் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து தெரியாது. ஸோ எங்கே முடியுது இந்த இஃப் பிளாக் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இஃப் இதோட முடிஞ்சு எல்சிஃப் இதோட முடிஞ்சு இந்த எல்சிஃப் இதோட முடிஞ்சு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம எப்போ எண்டு போடுறோமோ எப்போ எண்டு போட்டப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸோ இந்த பிளாக் வந்து இந்த எல்சிஃப் வந்து இந்த 3 லைனோட முடியுது அப்படின்னு தெரியும். ஸோ எல்ஸ் போடாமல் இப்போ இங்கே வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் போட்டால் அது வந்து எல்சிஃபோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்து எண்டு போட்டிருக்கோம். ஸோ அடுத்து இது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எய்தர் அந்த வேல்யூ கிரேட்டர் தானே இருக்கும் லெஸ் தானே இருக்கும், ஸோ இல்லைனா ஈக்குவல் டுவாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டுனா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா கெஸ் டேட் வந்து ட்ரூன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த கெஸ் டேட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கெஸ் டேட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் வந்து இது வந்து நம்ம ஃபர்தராக பண்ணுவோம். பட் இதுக்கு முன்னாடி கெஸ்ட் இட் வந்து அதாவது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல கெஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து நம்ம 10 சான்ஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம காட்ட போகிறோம். பட் இதனால இப்போ இப்போதைக்கு இருக்கட்டும். பட் நான் இது ரீஃபேக்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எகைன் ஒரு புட்டர்ஸில் போட்டுட்டு யூ ஹேவன்ட் கெஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ யூ டிடன்ட் கெட் மை நம்பர் அப்படின்னு போட்டு அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ எகெயின் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு ஹேஷ் போட்டுட்டு ஸோ அந்த டார்கெட்டுங்கிறத நம்ம டார்கெட்னே வச்சிடணும். ஸோ அந்த டார்கெட் வேல்யூ வந்து யூசருக்கு வந்து ஃபைனலாக ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதர் இந்த நாட் யூஸ் பண்ணுவோம், இல்லை அந்த நெகேஷன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ரூபியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு அடிஷனல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லெஸ் அப்படின்ட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ அந்த அன்லெஸ் அப்படிங்கிற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா இஃப்க்கு டைரக்ட் ஆப்போசிட். ஸோ அதாவது இஃப் என்ன பண்ணும், ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும். பட் அன்லெஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதான் வந்து அந்த அன்லெஸோட பவர். ஸோ இப்போ நம்ம இஃப் நாட் அப்படின்னு போடுற மாதிரிலாம் நம்ம என்ன போடலாம்னு கேட்டிங்கன்னா அன்லெஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அன்லெஸ் இந்த கெஸ்ட் இட், ஸோ அதாவது இந்த கெஸ்ட் இட் வந்து ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ தட் நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட்ஸ். ஸோ இஃப் நாட் அப்படின்னு போட்டிருக்க அன்லெஸ் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு ரீடபிலிட்டியும் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு அந்த கிடைச்ச வேல்யூவும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அன்லெஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ள இருக்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும், ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ வந்து ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணாது. டைரக்ட் ஆப்போசிட் தான் வந்து இந்த அன்லெஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அன்லெஸ் இதுவும் நம்மளுக்கு ஒரு பிளாக் தான். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்டு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வந்து எண்ட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐட்ரேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஓடும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டைம் யூசர் இருந்து வேல்யூ வாங்கணும். ஸோ யூசர் வந்து டார்கெட் வந்து அதிகமாக இருந்துச்சுனாலும் அந்த இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும், இல்லைனா இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும், இல்லைனா இது கரெக்ட்னு பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர் வந்து 10 டைம்ஸ் வரைக்கும் கெஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம். ஸோ அந்த கேஸ் வந்து நம்ம இப்போ அடுத்து போடணும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பீஸ் ஆஃப் கோட் வந்து ஸோ யூசர் இருந்து வாங்கணும். ஸோ இன்புட் வந்து வாங்கிட்டே இருக்கணும். 10 டைம்ஸ் யூசர் இருந்து இன்புட் வாங்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 10 டைம்ஸ் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 10 டைம் வந்து இந்த சிமிலர் பீஸ் ஆஃப் கோட், அதாவது நம்ம இங்கிருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கிருந்து இது வரைக்குமே எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்குமே அந்த 10 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த கோட் வந்து சிமிலர் கோட், இதே கோட் 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து இதுவே 10 டைம்ஸ் காப்பி பண்ணலாம், பட் அது வந்து ரிடண்டன்ட். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லூப்ஸ் போகிறோம். ஸோ இந்த லூப்பில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வைல் லூப் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் ஃபார் லூப் இருக்குது, டூ வைல் லூப்லாம் நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வைல் அப்படிங்கிற லூப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வைல் அப்படிங்கிற லூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் வைல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுத்துருவேன். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் அந்த அதே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் வைல் கொடுக்குறேன், ஐ லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற சம்திங் கொடுத்துட்டு நான் எண்டு கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்து எப்போலாம், ஸோ இங்கே நான் இன்னொன்று பண்ணுறேன், ஐ ப்ளஸ் ப்ளஸ் வேணால் போட்டுக்கலாம், இல்லை ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இங்கே வெளியே இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஐ வந்து இனிஷியலாக 0 இருக்கும். ஸோ ஒன்ஸ் உள்ள வரும்போது ஐ லெஸ் தென் 10 ட்ரூன்னு பார்க்கும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே போகும். ஸோ ட்ரூவாக இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 ஆயிரும், ஐ 1 ஆயிரும். ஸோ அப்போ எகைன் வந்து ஐ லெஸ் தென் 10 1ங்கிறது லெஸ் தென் 10, ஸோ ட்ரூ. ஐ 2 ஆயிரும். அதே மாதிரி 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போகும். 10 ஆனதுக்கப்புறம் ஐ லெஸ் தென் 10 கிடையாது. ஸோ அதை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் உள்ள இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதே தான் நம்ம இங்கே வந்து கோட் போட போகிறோம். ஸோ இது வந்து வைல் லூப். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஃப்க்கு எப்படி அன்லெஸ் இருக்கோ அதே மாதிரி வைல் லூப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிமிலராக அன்டில் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஐ மீன் அன்டில்னு ஒரு லூப் இருக்கு. ஸோ இந்த அன்டில் அப்படிங்கிற லூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அன்டில் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்க வரைக்கும் நம்மளுக்கு இருக்கணும். அன்டில்னா என்ன மீனிங், ஸோ அது வர்ற வரைக்கும், அதாவது ஐ லெஸ் தென் 10ங்கிறது ட்ரூ ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு இது ஓடும். அதாவது ஐ இப்போ வந்து ஐ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக ஐ மீன் இப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ பட் இப்போ 11 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ஐட்ரேஷன் ஓடும். ஸோ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைலுக்கு ஆப்போசிட். ஸோ வைல் வந்து ட்ரூவாக இருந்தால் உள்ள இருக்கிற கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அன்டில் வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே போகும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வைலுக்கும் அன்டிலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா எங்கே ஸோ இது ரிமூவ் பண்ணிடலாம், இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம கேஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒன்ஸ் நம்ம இந்த இனிஷியல் வேல்யூ வந்து அசியூம் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த கெஸ் டேட் ஃபால்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைல் லூப் வந்து போட போகிறோம். ஸோ இந்த வைல் லூப்பில் நம்ம என்ன கண்டிஷன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸஸ் வந்து 10 லெஸ் தென் 10 இருக்கணும். ஸோ கெஸ்ஸஸ் லெஸ் தென் 10 இருக்கணும். ஸோ அதாவது இப்போ இனிஷியலாக கெஸ்ஸஸ் வந்து 0 கெஸ் பண்ணியிருக்கணும், எதுவுமே கெஸ் பண்ணல. ஸோ அந்த கெஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம 10 தான் பண்ணோம். 0 ஸ்டார்ட் ஆகுங்காட்டி நம்மளுக்கு 9 ஐ மீன் லெஸ் தென் 10 அப்படின்ட்டு வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம கெஸ்ட் இட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு டைம் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யூசர் இருந்தால் நம்ம இந்த இன்புட் வாங்க தேவையில்லை. ஸோ அதாவது கெஸ்ட் இட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு இன்டென்டேஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கெஸ் டேட் ஃபால்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூசர்ட்ட 10 கெஸ் லெஃப்ட் அப்படின்ட்டு கால் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும். 0 லெஸ் தென் 10 இருக்கும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து 10 மைனஸ் 0 10 கெஸஸ் லெஃப்ட் அப்படின்னு வரும். மேக் கெஸ் யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்குது. ஸோ யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் எகைன் வந்து நம்ம இதை செக் பண்ண போகிறோம்.
ஸோ அந்த கெஸ் பண்ண வேல்யூ வந்து லெஸ் தென் இதாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இது கால் ஆகும். கிரேட்டர் தென்னாக இருந்தாலும் இந்த கால் ஆகும். ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இதோட ஸ்டாப் ஆயிரும். கெஸ் டிட் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ கெஸ் டிட் ட்ரூ ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும், வைல் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ தட் நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்துட்டு ஸோ இங்கேயே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதோட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஒருவேளை 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கெஸ் டிட் வந்து ஃபால்ஸில் தான் இருக்கும், பட் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ அந்த கேஸில் கெஸ் டிட் வந்து ட்ரூ ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ஃபால்ஸாக இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதை இன்னும் ரீடபிலிட்டி அதிகம் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த வைல்ல வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டில் அப்படின்னு மாத்துறேன். ஸோ இந்த அன்டில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்டில் ஸோ இந்த கெஸ் வந்து 10 ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு, அதாவது 10 இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஈக்குவல் டு 10. ஸோ இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 10 ஆகிற வரைக்கும் ஓடணும். இல்லைனா கெஸ் இட் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கறது ஒன்று தான், டேரெக்டாக கெஸ் இட் விடுறது ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஆல்ரெடி ட்ரூவா ஃபால்ஸான்னு இருக்கும். ஸோ அதனால டேரெக்டாக நம்ம இப்படியே விட்டலாம். ஸோ அதற்கு நம்மளுக்கு கோட் ரீடபிலிட்டி வந்து இன்னும் கிடைக்கும். ஸோ இது என்ன மீனிங், அன்டில் கெஸ்ஸஸ் வந்து 10 ஆகிற வரைக்கும் ஓடணும். அன்டில்னா அதான் மீனிங். ஸோ அது வரைக்கும் அப்படின்னு. ஸோ அதாவது கெஸ்ஸஸ் வந்து 10 ஆகிற வரைக்கும், கெஸ் இட் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும், இந்த 2 கண்டிஷனும் இருக்கிற வரைக்கும் எனக்கு இது வர்ற வரைக்கும் எனக்கு ஓடு அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்போ கெஸஸ் வந்து 10 இருந்து கெஸ் டிட் வந்து ட்ரூவா இருக்கோ அப்போ வந்து இதை விட்டு வெளியே வந்துடும். அது இல்லாத வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு லூப் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் ஒரே ஒரு சின்ன ஒரு லாஜிக் மட்டும் மிஸ் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெஸ் வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமும் யூசர் வந்து கெஸ் பண்ணும்போது நம்ம இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அது வந்து எங்கே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பண்ணலாம். ஸோ கெஸ் அப்படிங்கிற வேல்யூவில் வச்சுருக்கோம். ஸோ கெஸ்ஸஸ் அப்படிங்கிற வேல்யூவில் வச்சுருக்கோம். ஸோ கெஸ்ஸஸ் plus equal to 1. ஸோ இந்த plus equal to 1ங்கிறது என்னன்னு தெரியலனா, ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, guesses equal to guesses plus 1. ஸோ இதுதான் வந்தீங்கன்னா நான் ஷார்ட் ஃபார்மில் ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம guesses equal to guesses plus 1 நம்ம எப்படி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, guesses plus equal to 1 அப்படின்னு நம்ம ஷார்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம முன்னாடி எழுதின ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று. guesses equal to guesses plus 1ம் guesses plus equal to 1ம் சேம். ஸோ ரெண்டும் நம்மளுக்கு சிமிலராக தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் சின்டாக்ஸ் எரர் வந்து வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் இந்த அன்டில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல. ஸோ இந்த இஃப்க்கு எண்ட் இருக்குது, இந்த அன்டிலுக்கு வந்து எண்ட் இல்லை. ஸோ இங்கே ஒரு எண்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து டெல் யுவர் நேம் அப்படின்னு கேட்டிருக்கு. சம் நேம் கொடுக்குறேன். ஐ காட் அ ரேண்டம் நம்பர். ஸோ அந்த ரேண்டம் நம்பர் இப்போ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஸோ ரேண்டம் நம்பர் நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் கெஸ் இஸ் லோ, அதாவது ரேண்டம் நம்பர் வந்து 20க்கு மேலே இருக்குது, பட் ரிமைனிங் கெஸ் வந்து 9 தான் இருக்குது. ஸோ எகெயின் இந்த மேக் கெஸ் காலம் இருக்குது. ஸோ அப்போ வந்து 20யோட கிரேட்டர் ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்போ 20யோட கிரேட்டராக இருக்குது, நம்மளுக்கு 8 கெஸ் தான் இருக்குது. ஸோ அதாவது 20 to 40க்குள்ளே தான் அப்போ நம்ம கெஸ் ரேண்டம் நம்பர் வேல்யூ இருக்குது. ஸோ நான் வந்து 30 கொடுக்குறேன். ஸோ 30 கொடுத்தா யுவர் கெஸ் இஸ் லோ. அப்போ 30 to 40ல் தான் இருக்குது. 35 கொடுக்குறேன். யுவர் கெஸ் இஸ் லோ. எகெயின் 37 கொடுக்குறேன். கெஸ் இஸ் லோ. அப்போ 38. ஸோ ஓகே, 38 தான் நம்ம கெஸ் பண்ண வேல்யூ. ஸோ ஒன்ஸ் நம்ம கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 38 வந்து நம்ம நேம் போட்டு குட் ஜாப் அப்படின்னு வந்துருக்கு. எத்தனை கெஸ்ல நம்ம 6 கெஸ் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 கெஸ். ஸோ 6 கெஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 4 கெஸ் இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அந்த லூப் விட்டு வெளியே வரல. ஸோ சம் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. ஸோ மேக் கெஸ் அப்படிங்கிறது அடுத்த டைம் கால் ஆகுது. ஸோ இது ஏன் அப்படி கால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து கண்டிஷன் வந்து அண்ட் இருக்கக்கூடாது, ஆர்னு இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எதர் 10 கெஸ் வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடணும், இல்லை கெஸ் டிட் ட்ரூ வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம கேஸில் வந்து கெஸ் டிட் இது வந்தங்காட்டி நம்ம அதுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வைல் போடும்போது அண்ட் இருக்கணும், அன்டில் போடும்போது நம்மளுக்கு ஆர் இருக்கணும். ஏன்னா ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆச்சுனாலும் அது நம்ம அடுத்த டைம் கால் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எகெயின் சேவ் பண்ணிட்டு நான் இங்கே ரன் பண்ணுறேன். ஸோ இது நம்மளுக்கு அன்லிமிட்டட் லூப் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் கட் பண்ணிட்டு எகெயின் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபிசி அப்படின்னு நேம் கொடுக்குறேன். 10 கெஸ் லெஃப்ட்டு நான் 50 அப்படின்னு கொடுக்குறேன். 30 20 யுவர் கெஸ் இஸ் லோ அப்படின்னா 25 22 23 24
ஓகே. ஸோ 7 கெஸ் வந்து நம்மளுக்கு நேம் வந்திருக்கு. இதோட ஸ்டாப் ஆயிட்டு கோட் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ நான் எகைன் இதை ரன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒருவேளை கெஸஸ் கரெக்டாக பண்ணலன்னா என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 4 கொடுக்குறேன். எகைன் நான் 10 டைம்ஸ் 4 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தா லாஸ்ட் 10th டைம் வந்ததுக்கப்புறம் வேல்யூ வரல. ஸோ யூ டிடன்ட் கெட் மை நம்பர். ஸோ இட் வாஸ் 50. ஸோ ஆக்சுவலாக என்ன டார்கெட் ஐ மீன் அந்த ரேண்டம் நம்பரில் ஸ்டோர் ஆச்சோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் நம்மளோட கேமாக இருந்துச்சு. ஸோ நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம கேம் வந்து வந்துருச்சு. பட் இதில் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ யூசர் வந்து எப்படி இன்புட் வாங்குறது, ஸோ அதோட மெத்தட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ஸ்ட்ரிங்கை எப்படி மாற்றுறது, ஸோ இந்த சாம்ப் ஃபங்க்ஷன், ஸோ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், ரேண்டம் நம்பர் ஃபங்க்ஷன், ஸோ இந்த while loop, for loop, I mean while loop, until loop, if loop, else if, ஸோ இஃப்க்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ அன்லெஸ் பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் தான். ஸோ இது ஜஸ்ட் நம்ம கான்செப்ட்ஸாக பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியர் ஐடியா கிடைக்காது. அப்படிங்கிறங்காட்டி தான் நம்ம ஒரு யூஸ் கேஸ் மாதிரி எடுத்துகிட்டு இந்த கேம் பண்ணியிருக்கோம். ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா இன்னொரு டைம் இந்த வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்து எல்லா கான்செப்ட்ஸையும் ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ தட் நம்மளுக்கு இன்னொரு டைம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பண்ண மாதிரி கேம் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் இந்த கிளாஸு இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.